லோக்சபா கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சித் தலைவர்களுடன் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஆலோசனை நடத்தினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாரதிய ஜனதா அரசு உருவானதைத் தொடர்ந்து முதல் பட்ஜெட் இவ்வாண்டு தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கான கூட்டத்தொடர் ஜூலை 7ஆம் தேதி திங்களன்று கூடுகிறது. 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் அதைத் தொடர்ந்து 10ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்த அனைத்து கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் சனிக்கிழமையன்று கூட்டினார். இக்கூட்டத்தில் மத்திய பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, பிரகாஷ் ஜவ்டேகர், காங்கிரஸ் கட்சியின் லோக்சபா தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான், அதிமுக பார்லிமெண்டரி குழு தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சபையை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சுமித்ரா மகாஜன் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தொடரின்போது பல முக்கிய மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன.